பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன விஷயம்னா, ஒரு பொண்ண எவ்வளோ தூரத்துக்குடா அடிப்பீங்க? அப்படிங்கிற மாரி பார்வதிய பார்த்தா வந்து, பிக் பாஸ் ஆரம்பிச்ச 3வது வாரத்துலருந்து பார்வதிய எல்லாருமே மாத்தி, மாத்தி, மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யார் அட்டாக் பண்ணா என்ன? நான் விளையாடுவேன். என்ன நடந்தாலும் பரவால்ல. என் கண்ணே உடைஞ்சாலும் பரவால்ல. எனக்கு எவ்வளோ அடிபட்டாலும் பரவால்ல. யார், யார் என்னென்ன பேசினாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து அவங்க விளையாடுறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதுல ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, "டிடிஎஃப் பார்வதிக்கு தேவையா?" அப்படின்னு. இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, கம்ருதீன் வந்து 2, 3 இடத்துல பார்வதிய அடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு. பார்வதியவே முழுமையா டார்கெட் பண்ணி விளையாண்ட மாதிரியான சில விஷயங்கள் தெரியுது. ஸோ பார்வதிக்கு இந்த டிடிஎஃப் தேவையா? அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 3வது வாரம் பிக் பாஸ் ஆரம்பிச்ச 3வது வாரத்திலிருந்து பார்வதிய பத்தி பார்வதி நாமினேஷன் ஆகாம இருந்ததே கிடையாது. பார்வதிய பத்தி பேசாம இருந்ததே கிடையாது. பார்வதி தான் கேம் அப்படின்னு சொல்லி பார்வதிய வச்சு நெறைய பேர் கேம் விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லங்க. பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு போட்டாலே 80க்கு மேற்பட்ட ப்ரோமோஸ்ல ம். 80க்கு மேற்பட்ட ப்ரோமோஸ்ல பார்வதி மட்டும் தாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, தோத்தாலும், ஜெயித்தாலும் பார்வதி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு மக்கள் நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.